ஹாய் எவ்ரிவன். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தில் தான் இருக்கும். எப்பவுமே நான் சொன்ன டயலாக் தான், அது இப்போ உண்மை தான். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தில் தான் இருக்கும். என்ன அப்படின்னா, மே மாதம் முதல் வாரத்தில் பிஇ விண்ணப்பம் அப்படின்னா என்னென்னா, பிடெக் படிப்பிற்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அந்த டேட் கிட்ட வந்துருச்சு. நமக்கு நல்லாவே தெரியும், மே 6ஆம் தேதி நமக்கு ரிசல்ட் யாருக்கு, 12க்கு. சரிங்களா, 12க்கு ரிசல்ட்டு. மே 6க்கு முன்னாடியே 2 நாள் முன்னாடி நமக்கு அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிரும். எந்த வெப்சைட்டில் ஓப்பன் ஆகும் அப்படின்னா, TNEA.online.org அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் ஓப்பன் ஆகும். நீங்கள் இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா தெரியும். இப்போது ஓப்பன் ஆக மாட்டேங்குது, ஏன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓப்பன் பண்ணால் டெமோ, லைவ் டெமோ எல்லாமே நம்ம சேனல்லே வரும். சரிங்களா, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆக போதே சார், இப்போ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நேற்று அப்டேட்டுங்க. ஆக்சுவலாக இது முதல்ல நமக்கு தெரியும். நான் முதல்ல சொல்லிட்டேன், மே 6க்கு முன்னாடி அந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு கரெக்டாக அவங்களே சொல்லிட்டாங்க. இது யார் நடத்துகிறாங்க இந்த கவுன்சிலிங் அப்படின்னா, டோட், டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன். ஏன் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க, யார் நடத்துகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங்லேருந்து எல்லாமே கரெக்டாக என்ன சொல்கிறதுங்க, என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போவோமே, அதுதான் நான் சொல்கிறேன். நிறைய பேர் அது புரிதலே இல்லாமல் இருக்காங்க கவுன்சிலிங்கை பற்றி. சரி பரவாயில்ல, இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 6ஆம் தேதிக்கு முன்னாடியே ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணிடுவோம். அந்த ரிசல்ட் வந்த பிற்பாடு தானே மார்க்கெல்லாம் என்டர் பண்ண முடியும் அப்ளிகேஷனில். எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான், டோட்டு தான் நடத்துதுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் ரெடியாக வச்சுருங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே உடனே ஒரு பயம் வந்திருக்கும், சார் இந்த சர்டிஃபிகேட் இல்லை, அந்த சர்டிஃபிகேட் இல்லை. என்னெல்லாம் சர்டிஃபிகேட் தேவைங்கிறது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்டோம். இந்த வீடியோ கீழேயும் நான் சொல்கிறேன், சார் இந்த வீடியோலையும் நான் சொல்கிறேன், ஹைலைட் பண்ணி காட்டுறேன் என்னெல்லாம் சர்டிஃபிகேட் வேணும், எப்படியெல்லாம் எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் நமக்கு, ஜூலைங்கிற பாருங்க, ஜூன் ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் நமக்கு நடக்கும். சரிங்களா, ஜூன் ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் நமக்கு கவுன்சிலிங் நடக்கும். கவுன்சிலிங் இல்லை, அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடியறதுக்கு 1 மாதம் ஆகும். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரேங்க் ரிலீஸ் ஆகும். ரேங்க் ரிலீஸ் ஆகி கவுன்சிலிங் ஷெடியூல் வரும். ஜூன் லாஸ்ட் வீக் ஆர் ஜூலை ஃபஸ்ட்டு வீக் தான் என்ன ஆகும், கவுன்சிலிங்கே ஸ்டார்ட் ஆகும். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங், அதாவது எக்ஸ் சர்வீஸ்மென், டிஃபரன்ஷியல் டிசேபிள்டு, ஸ்போர்ட்ஸ் பர்சன், இவங்களுக்கான கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு ஜூன் லாஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகும். ஜூலை ஃபஸ்ட்டு வீக் ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, இந்த வருஷம் எவ்வளோ ரவுண்டு வைக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அந்த ரவுண்ட் எல்லாமே எவ்வளோ ரவுண்டுன்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் எதாக இருந்தாலுமே கரெக்டாக சொல்லிவிடுவாங்க. ஸோ இந்த 3 ரவுண்டா 4 ரவுண்டா என்னன்னு தெரியல, அது எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு செப்டம்பர் 2nd வீக் தான் காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்க. இதுதான் ப்ராசஸ். ஸோ இந்த அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் நான் கூட இருப்பேன். கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகும் கூட இருப்பேன். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொன்று, நிறைய பேர்த்துக்கு புரிதலே கிடையாது கவுன்சிலிங்கை பற்றி. காரணம் என்னென்னா, ஒன்று கவுன்சிலிங் போய் நம்ம சீட் எடுக்க முடியாமல் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. காலேஜாக காலேஜ் போய் பாருங்கள், அங்கே விசாரிங்க, சீனியர்ஸ் கிட்ட விசாரிங்க, பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு விசாரிங்க, ஃபீஸ் எப்படி இருக்குன்னு விசாரிங்க, தப்பு இல்லை. பணத்தை உடனே கட்டி சேர்ந்துடுறீங்க. அப்போ கவர்மெண்ட் கோட்டான்னு எதுக்கு இருக்குது, நல்லா கேட்டுக்கோங்க. நமக்கு கவர்மெண்ட் கோட்டா எதுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் புரிய வைக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு கவுன்சிலிங்கோட விழிப்புணர்வு வரும். இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நியூஸில் விட்டுருந்தாங்க. இது நானே யூடியூப்லேருந்து தான் பார்த்து எடுத்தேன். பாலிமர் நியூஸோ இல்லை சன் நியூஸோ அதில் விட்டால் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். இந்த நியூஸ் சொல்கிறேன், பிடெக்கு விண்ணப்பம் மே முதல் வாரம் இந்த மாதிரி ஆரம்பிக்கப்படுகிறது அப்படிங்கிறது ஃப்ளாஷ் நியூஸாக பாலிமர்லேயோ இல்லை சன் நியூஸ்லேயோ விடணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை கவுன்சிலிங் மேலே. எல்லோரும் பார்த்திங்கன்னா வந்து சேருங்கன்னு காலேஜும் கூப்பிடுது, இவங்களும் போய் சேர்ந்துடுறாங்க. நீங்கள் சேர்றது மேனேஜ்மெண்ட் கோட்டா, சரிங்களா, டொனேஷனே இல்லாமல் நான் சில கோர்ஸை தரேன் அப்படின்னு சொல்லி சில காலேஜ் கூப்பிடுது, இல்லைன்னு சொல்ல. அதுவும் என்னது, கவர்மெண்ட் சலுகை இல்லாமல் தான் போய் சேர்றீங்க. கவர்மெண்ட் சலுகைகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணுங்கள். அண்ட் கவுன்சிலிங் மூலயமா போனால் ஃபீஸ் ரொம்ப கம்மி தான். ரொம்ப கம்மினா பெரிய காலேஜில் 1 லட்சத்துக்கு 1.5 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க. பட் மேனேஜ்மெண்ட்டில் போனால் 2.5 லட்சம் 3 லட்சம்லாம் வாங்குறாங்க. நல்ல மீடியமான ஒரு காலேஜில், ஒரு சராசரியான ஒரு காலேஜில் வாங்கினா 90,000 வரைக்கும் வாங்குறாங்க. சரிங்களா, நான் சொல்கிறது டியூஷன் ஃபீ, காலேஜ் ஃபீ மட்டும், ஹாஸ்டல் ஃபீஸ் ஏற்றாமல். ஸோ இன்ஜினியரிங் படிக்க அவ்வளோ பணம் ஆகும், இல்லைன்னு நான் சொல்லலை, கவர்மெண்ட் ஃபீஸே. ஸோ கவர்மெண்ட் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணுங்க நான் சொல்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன், எந்த கட் ஆஃபாக இருந்தாலும் 100லிருந்து 200 வரைக்கும் எந்த கட் ஆஃபாக இருந்தாலும் கிடைக்கும். ஏன் போன வருஷம்
77.5 வரைக்கும் அட்டன் பண்ணியிருக்காங்க. 77.5 82க்கெல்லாம் நல்ல காலேஜ் கிடச்சிருக்கு. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கெல்லாம் நல்ல காலேஜ் கிடச்சிருக்கு. அட்டானமஸ் காலேஜாக நல்ல காலேஜாக கிடச்சிருக்கு. 82 கட் ஆஃப் வச்சு கூட கிடச்சிருக்கு. அதை நுணுக்கந்தாங்க. கரெக்டாக எந்த கோர்ஸ் எடுக்கணும், எந்த காலேஜில் எடுக்கணும், எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா கரெக்டான ஒரு புரிதல் இருந்தால் நம்ம எவ்வளோ கம்மியான கட் ஆஃபாக இருந்தாலும் எடுத்துடலாம். நம்பிக்கை தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறேன்னு நினைக்காதீங்க. இது உண்மைதான். லோ கட் ஆஃப் மாணவர்கள் கூட கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல இடத்த பிடிச்சிடலாங்கிறத நான் சொல்லுவேன். சரிங்களா? எதாக இருந்தாலும் வெயிட் பண்ணுங்கள் கவுன்சிலிங்க்கு. ஓகே. ஸோ என்னெல்லாம் சர்டிஃபிகேட் தேவை அப்படின்னா 10th 12th மார்க் ஷீட்டு, 11th கம்பைன்டு மார்க் ஷீட்டு இருக்கும். ஓகே. இது வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா டெம்பரவரி மார்க் ஷீட்டுன்னு ஒன்று தருவாங்க. டெம்பரவரி மார்க் ஷீட் வந்து எப்போ கிடைக்குன்னா ரிசல்ட் வந்து அடுத்த நாள் 2 நாள் கழிஞ்சு அவங்களே கூப்பிட்டு தருவாங்க. அதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும்ல, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது, அதுக்கு சொல்கிறேன். 10th மார்க் ஷீட் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கும். டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். பிசி எம்பிசி பிசிஎம் எஸ்சி எஸ்சி எஸ்டி எல்லாத்துக்குமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். ஓசியை தவிர. ஓசிக்கு தேவையில்லை. அடுத்த ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் ரெடி ஆகலைன்னா பிரச்சனை இல்லை. 1 மாதம் டைம் இருக்குது உங்களுக்கு. இப்போவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க, 20 நாளுக்குள்ளே வரும். நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இ சேவை மையம் போய் கேளுங்க. அருகாமையில் இருக்க இ சேவை மையம் போய் கேளுங்க. கண்டிப்பாக டீட்டெயிலாக அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. சீக்கிரமாக பண்ணுங்கள். இன்கம் சர்டிஃபிகேட் ஃபார் எஸ்சி எஸ்சி எஸ்டி, எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு தான் நமக்கு என்ன வேணும்னா இன்கம் சர்டிஃபிகேட் வேணும். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்காக எவ்வளோ என்ன ஸ்காலர்ஷிப் சார்? 50,000 ஃபீஸ் வந்து 50,000 கன்செஷன் பண்ணுவாங்க. 50,000 ரூபா கம்மி பண்ணுவாங்க. அதுக்கு தான் இந்த ஸ்காலர்ஷிப்பு. அதுக்கு நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் கொடுத்தாகணும். வருமான சான்றிதழ் அது உங்கள் அப்பா கிட்ட ரெடி பண்ணி வைக்க சொல்லுங்கள். ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்னால நமக்கு எவ்வளோ ஃபீஸ் கன்செஷன் ஆகணும்? 25,000 வரைக்கும் கன்செஷன் ஆகும். கன்செஷன்னா ரெடியூஸ் ஆகும், புரிஞ்சுக்கோங்க. முதல் பட்டதாரிக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்கு இது தேவைன்னா தமிழ்நாட்டிலேருந்து வெளியிலேருந்து படிச்சுட்டு வந்தவங்க +2 10th +1 +2 எல்லாம் அங்கே படிச்சிருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவை. ஸோ அவங்க வந்து ரெடி பண்ணிட்டு வந்துருக்கணும். மொபைல் நம்பர் வேலிடான மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க. இமெயில் ஐடி வேலிடான இமெயில் ஐடி வச்சுக்கோங்க. இமேஜ் நம்பருங்கிறது வந்து டிசிலே இருக்கும். சாரி 12th மார்க் ஷீட்டில் இருக்கும். அது பிரச்சனை இல்லை. இமேஜ் நம்பர் நம்ம ஸ்கூலில் போய் கேட்டாலே சொல்லுவாங்க. போனோஃபைட் சர்டிஃபிகேட் வந்து 7 பாயிண்ட் ரிசர்வேஷன். 6வதுலேருந்து 12th வரைக்கும் படிக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க, இந்த பற்றி டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். சரியா? கவர்மெண்ட் ஸ்கூல்னால் யார், கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிறவங்க எலிஜிபிலிட்டி எல்லாமே நான் சொல்கிறேன். 7 பாயிண்ட் ரிசர்வேஷன்னா ஃபுல் ஃப்ரீ. உங்களுக்கு ஹாஸ்டல் ஃப்ரீ, டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ, டியூஷன் ஃபீ ஃப்ரீ, காலேஜ் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. கவர்மெண்ட்டே எல்லா செலவும் பண்ணிக்குது. 6லேருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட போய் அட்டஸ்டேஷனாக சீலில் வச்சுட்டு அவர் சைன் போடுவார். போனஃபைட் சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே கவுன்சிலிங்க்கு தேவை. வேறு ஏதாவது தேவைங்க சார்னா வேறு வந்து கவுன்சிலிங்க்கு என்ன தேவைன்னா உங்களுடைய பேங்க் பாஸ்புக் வேணும். அது எப்போ தேவைப்படும்னா பேமெண்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே டிஎஃப்சி சென்டர் கொண்டு போவீங்க. அப்போ தான் எல்லாமே எந்த டவுட்டாக இருந்தாலும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்க டிஎஃப்சி சென்டர்லேயே போய் கேட்டுக்கலாம். உங்கள் வீட்டு பக்கத்துலேயே டிஎஃப்சி சென்டர் வந்துடும். டிஎன்இஏ ஸ்பெஷலைசேஷன் சென்டர்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் உதவி மையம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுக்கே வந்துடும். ஏன்னா சென்னை வரைக்கும் போக முடியாதுல, எல்லாருக்கும் வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுக்கே வந்துடும். எல்லா மாவட்டத்துலேயும் கிட்டத்தட்ட 200-300 டிஎஃப்சி சென்டர் அமைப்பாங்க. பயப்படாதீங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் கேட்டுக்கலாம். ஆனால் பஞ்சாயத்து பண்ணிடாதீங்க. எதாக இருந்தாலும் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 1 மாதம் டைம் தராங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் போய் பண்ணிடாதீங்க. எதாக இருந்தாலும் ஒரு 25th அடுத்த மாதம் 25ஆம் தேதிக்குள்ளே பண்ணி முடிச்சிருங்க. ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆனோடனே பரபரப்பாயிடாதீங்க. வெயிட் பண்ணுங்கள். லைவ் டெமோ நம்ம சேனல்லே வரும். ஸோ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எல்லாமே பேசுவோம். அப்ளிகேஷன் சர்டிஃபிகேட்லாம் என்ன ரெடி பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ இது முதல்ல ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பொறுமையாக இருங்க, நடக்கும். இப்போதைக்கு என்னெல்லாம் காலேஜில் என்னெல்லாம் சீட் இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் இருக்குது, பிளேஸ்மெண்ட் இருக்கா, டேட்டாவை கலெக்ட் பண்ணி வைங்க. அதுதான் உங்கள் வேலை. சரிங்களா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெடியாக இருங்க. கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது. நியூஸ் சேனல் இது கண்காணிக்கணும். கண்டிப்பாக இன்ஜினியரிங்கோட விழிப்புணர்வு தெரியணும். யார் இது வெளியிடுவாங்க அப்படின்னா நம்ம மினிஸ்டர் என்ன பண்ணுவோன்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி சார் அவர்கள் என்ன பண்ணுவார்னா அறிவிப்பார். டென்டேட்டிவ் ஷெடியூல்னு ஒன்று ரிலீஸ் ஆகும். டென்டேட்டிவ் ஷெடியூல்னால் எப்போல்லாம் என்ன கவுன்சிலிங் நடக்கும், எப்போ ரேங்க் ரிலீஸ் ஆகும், எப்போ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நடக்கும், எப்போ ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்கும், எப்போ ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் நடக்கும், எப்போ ரேண்டம் நம்பர் வரும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் ஷெடியூல் சொல்லுவோம். அதாவது தோராயமாக கணிக்கப்பட்ட ஒரு ஷெடியூல் அஃபீஷியலாக கவர்மெண்ட்டே விடுவாங்க. வெயிட் பண்ணுங்கள். யாரோ ஒரு யூடியூப் சேனல்லாம் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க.
நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அது யார் வெளியிடுவாங்க அப்படின்னா சார் மூலியமாகவே, அதாவது உயர்கல்வித்துறை அமைச்சர் மூலியமாகவே அதை சொல்லி காட்டுவாங்க. அண்ட் ஆன்லைன்லேயே அது அவைலபிளாக இருக்கும். நானும் உங்களுக்கு டெமோவாக அது காட்டுவேன். எல்லாமே வருங்க, வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை பற்றி சொல்லுங்கள். தேங்க்யூ.